எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய பாரதஜி உங்களுடைய பேச இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். துப்பாக்கு துப்ராய் துப்பாக்கு துருங் மாலை. அவர் அகர முதல எழுத்துள்ளாம் ஆதிபவன் உதற்றே உலகு என்ற அந்த திருக்குறள் மூலமாக இந்த இடத்திலே அவர் பேச்சை துவங்க இருக்கிறார். நான் ஃபர்ஸ்ட் பேர் பாட்டியால் பாஸ்போர்ட் மேடையில் உட்கார்ந்து இருக்கிற ஆகச்சிறந்த அறிவாளி இது தலைவர்களை அவர் இப்போது உங்களிடையே அறிமுகப்படுத்துவார். கட்பாடி பழம் சாப்பிடு. எடப்பாடி பழனிசாமி. நைனா. யாருக்கு நைனா? நைனா நைனா நான் தான் நாகேந்திரன். அன்புமானி ஆமோஸ். அன்பு பாய் பாய் பாய். இங்க இடம் இல்ல, வேலூர் பாய் வேணா வரலாம். பாய். டிடிவி தினமணி. கேடிவில நேத்து அப்படி போடு பாட்டு ஓடுச்சு. எஸ். அன்மலை. அண்ணாமலை பேர் சொன்னார். नेक्स्ट है त्रिपुरमकुंड्रम. त्रिपुरमकुंड्रम है पूर्ण चंद्र है. The family problem, the suicide है. திருப்பரங்குன்ற நம்மளுடைய விவகாரத்திலே நம்மளுடைய கட்சியின் நீண்ட கால தொண்டர் அவர் ஏற்கனவே தன் மனைவியிடம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 3 முறை தவறான முடிவை எடுத்துக்கொண்டார். 4வது முறை அவருடைய இறப்பை நாம் நம்மளுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் அது புசுவாலமாக மாறிவிட்டது. கேதத்திற்கு செல்லும் போது கூட நம்மை செருப்பால் அடித்து விரட்டினார்கள். அந்த அனுபவம் நம் நயனாவுக்கு இருக்கிறது. ஆகையால் அதை இனிமேல் செய்ய வேண்டாம் என்று நம்மளுடைய ஜி கேட்டுக்கொள்கிறார். மதுரை ஃபேமஸ் है this மல்லிப்பூ. अच्छा स्मेल है. I like மல்லிப்பூ fragrance scent. மதுரையிலே மல்லிப்பூ ஒரு காலத்திலே ஒரு முழம் கேட்டால் கூடுதலாக அரை முழம் வைத்துக்கமா என்று பாசமாக கூறிய அந்த காலம் தற்போது ஒரு முழம் கேட்டால் அரை முழம் தான் கொடுக்கிறார்கள். மல்லி தட்டுப்பாடு ஆகிவிட்டது. விலை உயர்ந்து அதிகமாக ஆகிவிட்டது. அதனால் மல்லிப்பூவை நான் பார்ப்பதில் மிகவும் சிக்கலாக இருக்கிறது. மல்லிப்பூ கேட்டால் மல்லிப்பூ சென்ட் தந்து இந்த நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை அவர் வருத்தமாக தெரிவிக்கிறார். अरे भैया करेक्ट ट्रांसलेट है. अच्छा ट्रांसलेट है. पूछना चनम ये दूसरा ना कर रहोगे. अच्छा अच्छा है अच्छा. नेक्स्ट मदुरई बिग फेमस है जिगरदंडा. जिगरदंडा टेस्ट है अच्छा, बड़ा अच्छा टेस्ट है. बट ओल्ड जिगरदंडा टेस्ट दिस ईयर नो. நான் கடந்த முறை வந்தபோது ஜிகிர்தண்டாவில் ஐஸும் சாக்லேட்டும் மிச்சரும் அது இது என்று போட்டு ஒரு சுவையான ஒரு ஜிகிர்தண்டாவை கொடுத்தார்கள் மதுரையிலே அந்த மேலவாதி வீதி பக்கத்திலே. ஆனால் தற்போது ஜிகிர்தண்டா என்ற பெயரில் அதில் இனிப்பும் இருக்க மாட்டேங்கிறது, டேஸ்டும் இருக்க மாட்டேங்கிறது. ஆனால் பெரிய கப்பில் மட்டும் கொடுக்கிறார்கள். அதை பார்க்கும்போது ஜிகிர்தண்டா பழைய ஜிகிர்தண்டா டேஸ்ட் மாஸ்டர் எங்கோ இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடித்து அதே கடையில் அமர வைக்குமாறு அவர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார். मदुरई परोटा है, கொத்து பரோட்டா है, बीच परोटा and पोरचा परोटा, मटन कोलंबू, बन परोटा है. आतुर पालम नियर शॉप है. अच्छा टेस्ट, बहुत अच्छा टेस्ट है. வைகை ஆத்துப்பாள பக்கத்திலே செல்லூர் ஒரு கடை, தள்ளுவண்டி கடை உள்ளது. அதிலே பரோட்டா, கொத்து பரோட்டா, கிளி பரோட்டா, பன் பரோட்டா, பீச் பரோட்டா, அப்புறம் பல பரோட்டாக்களை அவர் அறிமுகம் செய்து மட்டனை ஊற்றி அதை பிச்சு அடித்தால் அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட். அடுத்த 1 வருடத்திற்கு பரோட்டா ஆசையே போய்விடும். அப்படி கொடுப்பார். அந்த கடையை நான் இந்த முறை மிஸ் பண்ண மாட்டேன், இருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்வேன் என்று அவர் ஆசையாக கூறுகிறார். நெக்ஸ்ட் this மதுரை வளர்ச்சி है எய்ம்ஸ் காலேஜ். எய்ம்ஸ் பொறுத்தவரை நாம் அதை முழுமையாக கட்டிவிட்டோம். ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால்
அதற்கு பூட்டு வாங்கவில்லை. பூட்டு கடை மூடி இருப்பதால் அந்த பூட்டு கடைக்கு திறந்தவுடன் பூட்டை வாங்கிய பிறகு அதை திறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இன்னும் சில வருடங்களில் அந்த பூட்டை வாங்கிவிட்டு எய்ம்ஸை நாம் திறக்க போகிறோம் என்பதை அவர் இந்த இடத்திலே உற்சாகமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். பூட்டு என்றால் சாதாரண பூட்டு அல்ல, அது நல்ல வலுவான பூட்டாக இருக்க வேண்டும். அப்பதான் அதை சாயங்காலம் அதை பூட்டணும்ல, அதனால அதை அவர் ஏற்பாடு செய்வார் என்று அவர் சொல்றார். லாக் எதையாவது பேசி தொலைஞ்சி நீங்க போயிருவீங்க, அப்புறம் நாங்க தான் செருப்படி வாங்கணும். நீங்க பேசுங்க, நான் உருட்டிக்கிறேன். மதுரை மெட்ரோ பிளான் ஹே கம்மிங் சூன். ஃபுல் பக்கா பிளான் ஹே மெட்ரோ. மதுரையிலே மெட்ரோ இல்லை என்று யார் சொன்னார்கள்? மதுரையிலே மெட்ரோ பணிகள் 99% நிறைவடைந்து விட்டது. அதாவது பூமி கீழே நடந்து கொண்டிருப்பதால் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அவர் டெல்லியிலிருந்தே சுரங்கப்பாதை அமைத்து மதுரையிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், மதுரை டு கோயம்புத்தூர் மெட்ரோ சப்வே வழியாகவே பூமி கீழேயே அது போய் கொண்டிருக்கின்றது. தற்போது அது சேலத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது மதுரை வழியாக. ஆனால் அனைவருக்கும் மெட்ரோ திட்டம் வந்துவிடும். அடுத்த வருடமே வந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை. அதை நேரடியாக அவரே ஆய்வு செய்தார் என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பாரத் மாதா ஹே. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் ஹியா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்பதை அவர் அந்த ஆங்கிலத்திலே அவரை உச்சரிப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்க ஜெயஸ்ரீம் சொன்னா அடிப்பாங்க. வழக்கம் போல அவர் இந்த வாட்டி இங்கிலீஷிலே பேசியிருக்கிறார். அதை தேர்தலுக்காக நீங்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். தேர்தல் முடிந்த பிறகு அவர் எவ்வளவு அழகாக இந்தியில் பேசுவார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி 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 வணக்கம். நன்றி. அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாவே அண்ணனுக்கு தூக்கம் இல்லை. வரக்கூடிய செய்திகள் தூக்கத்தை துளைக்குது. எங்க ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறப்பியனால இன்னும் தாங்க முடியல. 1975 என்னுடைய தாத்தா நல்லக்கண்ணு அவர் எங்க ஐயா என்னை கூப்பிடுறாரு, என்னைய கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி என்னுடைய மறைவுக்கு அப்புறம் கம்யூனிச பேர் இயக்கத்தை நீ தான் எடுத்து வழி நடத்தணும். என்னை என் கட்சிக்குள்ளே யாரும் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த அறிவாளிகள் இல்லை, நீ தான் அந்த இயக்கத்தை நடத்தணும் அப்படின்னு அவரு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், ஐயா நான் கருப்பு சட்டை போடுறவே, இது சிகப்பு சட்டை அப்படின்னு. ஏன் படவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ போடுறா என்று அவர் என்ன செல்லமாக அவர் பேசினார். கம்யூனிசத்தை தமிழ் தேசியத்தோடு இணைச்சு ஒரு புதுவித கொள்கையை நான் உருவாக்கிடுவேன், தாராளமாக பண்ணு, புது கொள்கையை உருவாக்குவதுனால ஒரு உற்ற தலைவர்னு அவர் அன்னைக்கே சொன்னார். உண்மையான கம்யூனிஸ்டுகள் அந்த இயக்கத்தை என் பேரில் எழுதி வைப்பாங்க, மானமுள்ள கம்யூனிஸ்டுகள் அந்த இயக்கத்தை என் பேரில் எழுதி வைப்பாங்க. எழுதி வைக்கிறனா நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க. அப்படிதான் ஒரு நாள் ஐயாவும் நானும் பேசிக்கிருந்தோம். ஈராட்டில் இப்போ இறந்து போனார்ல எங்கள் பெரிய ஐயா கம்பெனி, அவர் வந்தார். அவர் வந்து நீங்கள் ஏதோ படை அமைக்க போகிறதா கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி நெய்தல் படையின்னு மீனவர்களுக்கே துப்பாக்கி கொடுக்க போகிறதா நீங்கள் கேள்விப்பட்டவங்க, எங்கள் இயக்கத்துக்கே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த கம்பெனி அவர் வந்து கேட்டார். ஒருவேளை அன்னைக்கு நான் சம்மதிச்சிருந்திருந்தேன்னா இன்னைக்கு அவரை நான் பார்த்திருப்பேன், இந்த உலகில் அவர் பார்த்திருப்பேன். அன்னைக்கு நான் அந்த போரில் பங்கெடுக்காது ஒரு வரலாற்று பிள்ளையாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் இல்லை, வருத்தமாக இருக்கு. அதற்காக நான் மறுபடியும் இந்த போரை எடுத்து நடத்த போறேன் என்று நினைச்சிடாதீங்க. வீட்டில் உட்காந்து பார்த்து லைக்க போடுங்க, அவ்வளோதான். அடுத்ததாக யார் சாகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கதை எழுத வேண்டியிருக்கு, பொறுத்திருந்து எழுதுவோம். அது இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மை, நீங்கள் பாருங்க.